Hello everyone, நான் கார்த்தி அண்ட் ஹலோ மை டியர் ஜேகே ஸ்குவாட். திடீரென்று பார்த்தா ஈரான் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க. F-35 விமானத்தை வீழ்த்தவே முடியாது என்றுதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஈரான் வெளியிட்ட அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. அதாவது அமெரிக்கான F-35 விமானம் வீழ்த்தப்பட்டுட்டு ஈரானுடைய எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் நாங்க அழிச்சிட்டோம். நாங்க எங்க நினைக்கிறோம், எங்க குண்டு போடணும்னு நினைக்கிறோம், எங்க தரையிறங்கணும்னு நினைக்கிறோம், இது எல்லாத்தையுமே ஈரான்ல எங்களால தங்கு தடை என்று செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன அமெரிக்கா ஃபர்ஸ்ட் டைமா அவங்களை ஒத்துக்கொள்றாங்க. மிடில் ஈஸ்ட்ல F-35 விமானம் சின்னதா எமர்ஜென்சி லேண்டிங் உள்ள இருக்கு. அதாவது பைலட்ஸ் எஜெக்ட் ஆயிட்டாங்க. ஆனா இந்த எமர்ஜென்சி லேண்டிங்க்கு என்ன தெரியுமா ஈரான் சைட்ல சொல்றாங்க, சார் இது லேண்டிங் கிடையாது சார், இது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. ஒரு போராண்டு வந்தா இப்படி விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுறது சாதாரண விஷயம் தானே என்று நீங்க நினைக்கலாம். ஆனா அமெரிக்கான F-35 வீழ்த்தப்பட்டது ஏன் இவ்வளவு பெரிய விஷயமா உலகத்துல கதைக்கப்படுறதுன்ற பற்றி இந்த வீடியோல நாங்க ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க இன்னும் என்ன யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் இந்த வார் அப்டேட்ஸையும் இனி வார உலகத்துல உள்ள எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸையும் டெய்லி தர போறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா தான் யூடியூப் அல்கோரிதம் எந்த வீடியோ உங்களுக்கு காட்டும். அதனால நீங்களும் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜேகே ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா நாங்க பார்க்க வேண்டியது ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு இழப்பை தான். IRGC-னுடைய ஸ்போக் பர்சன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். நீங்க என்னடா எனக்கு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றது, நான் உங்களுக்கு வச்சிருக்கேன்டா கணக்கு சர்ப்ரைஸ் அட்டாக்னு சொன்னார். இப்படி அவர் சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்கிறாங்கடா, அவர் கொண்டிருக்கிறாங்க. அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு இப்படி நடந்திருக்கு. அவர்கிட்ட பேர் என்னன்னா அலி முகமது நைனி. இந்த அலி முகமது நைனி என்றவர் தான் IRGC-ன் மிக முக்கியமான பொசிஷன்ல இருந்தவர். ஆனா இவரை இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா முக்கியமான ப்ரொபகண்டா ரோல்ஸ்ல இவர் தான் செயற்பட்டிருக்காரு இஸ்ரேல் சொல்றாங்க. ஈரானால எடுக்கப்படுற இஸ்ரேலுக்கு எதிரான சில முடிவுகள், சில திட்டங்கள், முக்கியமான திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த வேலையை அந்த முக்கியமான பொறுப்பை இந்த அலி முகமது நைனி என்றவர் தான் செஞ்சிருக்கிறதா இஸ்ரேல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படி எங்களுக்கு எதிராக செஞ்ச இந்த அலி முகமது நைனியை நாங்க கொன்று விட்டோம் இஸ்ரேல் தங்களோட சைட்ல இருந்து ஒரு மெசேஜை டிக்ளேர் பண்றாங்க. எங்களுக்கு சர்ப்ரைஸ் அட்டாக் இருக்குன்னு சொன்ன நைனி இன்றைக்கு உயிரோட இல்ல, அவரை அப்படி சொன்ன கொஞ்ச நேரத்திலே நாங்க போட்டிருக்கிறோம். இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லி இஸ்ரேல் அண்ட் IDF ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இஸ்ரேல் அண்ட் IDF ஈரான் IRGC முக்கியமான ஒரு ஹெட்டை கொண்டது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியா பார்க்கப்படுது. அதோட ஈரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் இது பார்க்கப்படுது. அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடக்கிற கொஞ்ச நாளுக்கு முதல் ஈரானால இனி எந்த புது மிசைல்ஸையும் செய்ய முடியாது, அப்படி செய்யறதுக்குரிய டெக்னாலஜியும் வசதிகளும் இப்ப அவங்கள்ட்ட இல்ல, அது எல்லாத்தையும் நாங்க அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அமெரிக்கா விட்டுருந்தாங்க. ஆனா இப்படிப்பட்ட அமெரிக்கான ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்கள்கிட்ட கண்டினியூஸா மிசைல் செய்யறதுக்குரிய வளமும் டெக்னாலஜியும் இருக்கு, எங்களால போர் நடந்து கொண்டிருக்கே மிசைல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட சக்தி இருக்குன்றத ஈரான் சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. இப்படி ஈரான் சைட்ல இருந்து இந்த மெசேஜ் யார் சொன்னு நாங்க தேடி பார்த்தோம்டா அதுதான் அலி முகமது நைனி. ஆனா இஸ்ரேல் என்ன செய்யறாங்கடா, இப்ப இந்த வார்த்தையை கோட் பண்ணி என்ன சொல்றாங்கடா, இனி எப்படி நீங்க மிசைல் செய்வீங்க, இப்படி ஒரு வார்த்தையை விட்டவரே இன்னைக்கு இல்ல, எங்கட மிசைல்ஸால அடிச்சிருக்கிறோம், இனி என்னன்னு நீங்க சொன்ன இருந்த வார்த்தையை செயற்படுத்தி காட்ட போறீங்கன்னு அவங்களோட கேள்வியை கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்தை அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்கு ஒரு இழப்பை கொடுத்திருந்தா ஈரான் பதிலுக்கு என்ன இழப்பை அமெரிக்காவுக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 93,000 கோடி மதிப்புள்ள F-35 விமானத்தை சுட்டு நொறுக்கி இருக்காங்க ஈரான். F-35 லைட்னிங் 2 என்று அழைக்கப்படக்கூடிய அந்த விமானம் எளிதில் யாராலையும் அதை வீழ்த்தப்பட முடியாது. யாராலையும் இதுவரைக்கும் இந்த விமானம் வீழ்த்தப்படவே இல்லை. இந்த F-35 எப்படி போர் வட்டாரங்கள்ல எப்படி சொல்லுவாங்கன்னா அன்கில்லபிள் ஜெட், இப்படி என்ற ஒரு வார்த்தை தான் இதுவரை காலமும் இந்த F-35 ஜெட்டுக்கு இருந்தது. ஆனா அந்த வரலாறை மாத்தி வச்சுக்கிறாங்க ஈரான். கில்லேபிள் என்றதை மாத்தி அது கில்லேபிள் தான் என்ற வார்த்தையை ஈரான் மாத்தி வச்சுக்கிறாங்க. அமெரிக்கா என்ன சொன்னாங்க, ஈரானுடைய எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அழிச்சிட்டோம், அமெரிக்காண்டியோ அல்லது இஸ்ரேலிண்டியோ பிளைட்ஸல் மேலால பறக்கலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை, எங்க வேணா தரையிறங்கலாம். ஆனா எப்படி இந்த F-35 ஈரானால அடிக்க முடிஞ்சு நாங்க தேடி பார்த்தோம்னா ஈரான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல வச்சிருக்கிற டெக்னாலஜி பாசிவ் இன்ஃப்ராரெட் சிஸ்டம். இந்த டெக்னாலஜியை வச்சு ஈரான் எப்படி அந்த F-35 அடிச்சவங்கடா இந்த சிஸ்டத்துல இருக்கிற
அந்த சென்சார் அதில் ரேடார்ஸ் இந்த சிக்னலை வந்து F-35ல இருக்கிற டெக்னாலஜியால வந்து புரிஞ்சு கொள்ளையில அமர்ந்திருக்கு. அதனாலதான் அந்த ரேடர் சிஸ்டத்திட்ட இந்த F-35 வந்து அடி வாங்கியிருக்கு. ஆனா இந்த சிஸ்டத்தை வந்து கடமைக்கிறது வந்து சரியான கஷ்டம்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஈரான் வந்து அந்த விஷயத்தையும் வந்து சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருக்காங்க. அந்த F-35 விமானத்தினுடைய விலை வந்து எவ்வளவுன்னு சொல்றாங்கன்னா $100 மில்லியன் சொல்றாங்க. அதாவது நான் சொல்றது வந்து எந்த மிசைல்ஸுமே பொருத்தப்படாத ஒரு விமானத்தின விலை. அந்த மிசைல்ஸ் அந்த விமானம் அதாவது ஒரு போர்க்களத்துக்கு போயிருக்கு, அதாவது ஈரான்ல நடக்கிற சண்டைக்காக போயிருக்கு. அதனால ஏகப்பட்ட மிசைல்ஸ் அந்த விலகக்கூடிய மிசைல்ஸை வந்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதனால அங்க உள்ள அந்த மிசைல்ஸின் வேல்யூ வந்து எவ்வளவு எங்களுக்கு தெரியல. இதெல்லாம் இல்லாம அந்த ஃபிளைட்டின் விலை வந்து $100 மில்லியன். இது வந்து ஒரு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடியா இருக்குது ஈரான்கிட்ட இருந்து. இந்த போர் வந்து ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி அதிகரிச்சு கொண்டே போகுது. இரண்டு பக்கத்துல உள்ள இழப்புகளும் அதிகரிச்சு கொண்டே போகுது. இப்படி பொருள் இழப்புகள் வந்தா கூட பரவாயில்ல, ஆனா ரெண்டு பக்கமே வந்து உயிர் இழப்புகளும் அதிகரிச்சு கொண்டே போகுது. சாதாரண பொதுமக்களும் வந்து இதுல பாதிக்கப்பட்டு கொண்டு போறாங்க. இந்த போற பற்றின கீ அப்டேட்ஸை வந்து எங்களோட யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பாக்குறதுக்கு யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ வந்து உங்களால பார்க்க முடியும். அண்ட் அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.